ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு சைனீஸ் டிடெக்டிவ் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நீங்க எவ்வளவோ டிடெக்டிவ் திரைப்படம் பார்த்திருப்பீங்க, ஆனா இந்த டிடெக்டிவ் திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீலை கொடுக்கும். இதுக்கு மேல இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் அதுன்னு சொல்லி ஓவரா பேசாம இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து சேர வராரு. இனிமே இவரை நம்ம ஹோனுன்னு கூப்பிடுவோம். அந்த ஹோனுமே உள்ள வந்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரான போன், அதாவது நம்ம படத்தோட ஹீரோ, ஒரு பண்ணிய போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஒரு கொலைய எந்த மாதிரி நடந்திருக்குன்னு இவர் அதே மாதிரி பண்ணி பார்த்தாருன்னா யாரு கொலை பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கூல் பையனை 7 வாட்டி கத்தியில குத்தி ஒரு பழைய சூர்கேஸ்ல நடுத்தருவுல போட்டு போயிருந்திருக்காங்க. சோ இந்த கொலை யாரு பண்ணாருன்னு பாக்குறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பண்ணியோட உடம்பும் மனுஷனோட உடம்பும் ஏறத்தால ஒண்ணு. இப்ப இந்த மாதிரி கத்தியால குத்திட்டு புதுசா வந்த நம்ம ஹோனை பார்த்து, டே தம்பிங்க வாடா, நான் அந்த சூர்கேஸ்குள்ள போய்க்கிறேன், என்ன இந்த சூர்கேஸ்குள்ள அடைச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுரு. 3 வாட்டி இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா என்ன திறந்து விட்டுரு என்ன அப்படின்னு சொல்ல 3 வாட்டி இவங்களும் பண்றாங்க. 3வது வாட்டி வெளியே வரும்போது அந்த ஐஸ்கிரீம் ஷாப்காரன் தான் ஓனர், அவன் தான் பையனை கொண்டிருக்கான், அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் தான் கொலை பண்ணி இருந்திருப்பான். இந்த திரைப்படத்தோட பேரு மேட் டிடெக்டிவ். இந்த மாதிரி சூப்பர் பவர்லாம் வச்சு நம்ம ஹீரோ நிறைய கேஸை கண்டுபிடிப்பாரு. இப்படியே இங்கிருந்து கட் பண்ணா வாங்குங்கிற ஒரு போலீஸ்காரனையும் சோய்ங்கிற ஒரு போலீஸ்காரனையும் 2 பேர் ரோந்துல இருக்காங்க. அதாவது இவங்க இருக்கிற பகுதியில நிறைய இந்தியர்கள் நிறைய குற்றம் பண்றதா இவங்க காதுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க ரோந்துல இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது இந்த வாங்குங்கிற போலீஸ் ஆபீசருக்கு கால் வலிச்சதுன்னு கொஞ்சம் வெளியே போய் நடக்கிறாரு. அந்த மாதிரி நடக்கும் போது பார்த்தா அவர் பர்ஸை காருக்குள்ளேயே விட்டுருவாரு. இப்ப திருப்பி வந்து பார்த்தா அவரோட பர்ஸை காணும். இப்ப பக்கத்துல இருந்த சோய் கார் சீட்டோட அடியில உங்களோட வேலட் இருந்துச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பணம்லாம் பார்த்தா கரெக்டா இருக்கு, ஆனா எண்ணி பார்த்தாதான் தெரியுது ஒரு 200 ரூபா 300 ரூபாயை காணும். இதை பார்த்தோன்னு வாங்குமே, நீ தானே என் பணத்தை எடுத்த, மரியாதையா சொல்றா. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய பொருள் காணாம போயிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நினைக்கிற அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிக்க இவங்க பிடிக்க வேண்டிய அந்த திருடன் இவங்க கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு வர்றான். இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி துரத்துறாங்க. ஆனா இப்ப கடைசியில சோயும் சரி அந்த இந்திய திருடனும் சரி 2 பேரும் துப்பாக்கி வச்சு ஒருத்தவங்க பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா 18 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு 18 மாசமா ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ சூப்பர் மார்க்கெட்ல அவரோட ஒய்ஃபோட ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஏய் இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு, இங்க யாரும் இல்ல எடுத்துடி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ, திருடுறது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலையான்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ப பார்த்தாதான் தெரியுது அங்க ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு இன்னொரு சூப்பர் பவர் இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இன்னொரு பர்சனாலிட்டிய நம்ம ஹீரோவால பார்க்க முடியும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி கத்த இவர் இந்த மாதிரி பண்ணதை பார்த்தோன்னே ஹீரோவோட வைஃபே வெளியே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றதுன்னு கடுப்பாயி அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹோனை காட்டுறாங்க. நம்ம ஹோன் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. சார் என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்கேன், எனக்கு ஒரு கேஸ்ல உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் ஹோனை வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹோன் என்ன சொல்றாருன்னா 18 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இந்திய திருடன் பிடிக்கிறதுக்காக 2 போலீஸ்காரங்க ரோந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி போகும்போது வாங்குங்கிற ஒருத்தர் காணாம போயிட்டாரு. அவர் மட்டும் காணாம போல, அவரோட சேர்ந்து அவரோட துப்பாக்கியும் காணாம போயிருச்சு. அவரோட துப்பாக்கியை வச்சு 3 கிரைம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணது யாருன்னு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோயினோட ஒய்ஃபுக்கு உன் கேஸ் நீ கண்டுபிடி, என் புருஷன் தான் கிடைச்சாருன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபு போட்டே திட்ட நம்ம ஹோனுக்கு பயங்கரமான ஆச்சரியமாயி போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்காங்க, நம்ம ஹீரோட ஒய்ஃப்னு யாருமே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு சூதகம் விஜய் சேதுபதி மாதிரி ஒய்ஃப் ஒருத்தங்களை இவரே நினைச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம ஹோன் நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி இங்கிருந்து கட் பண்ணா ஹோனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க போய் நம்ம ஹோன் நடந்த கிரைம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு போட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இத்தனை நாளா நாங்க வந்து ஒன்னும் கழட்ட முடியலையா, இவர் வந்து கழட்ட போறாராமான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவரோட இன்னொரு பர்சனாலிட்டியில பேசுறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அவரோட மூஞ்சிலேயே பொக்குன்னு அடிச்சுட்டு நான் அவனை எப்படி பிடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹோனை பார்த்துமே என்னால மனுஷங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கூட பார்க்க முடியும், அவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசினா அதனாலதான் அவன் நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கோட இன்னொரு போலீஸ்காரர் இருந்திருப்பான்ல சோயின்னு ஒருத்தன், அவனுக்கு நைட் என்ன நடந்துச்சுங்கிறத விசாரணையில சொல்லியிருப்பான். அவன் மூஞ்ச பார்த்தவனே கண்டுபிடிச்சாரான், இவன் பொய் சொல்றான், இவனை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹோனும் ஹீரோவும் சேர்ந்து அந்த ஆளை பார்க்க
பார்க்க போறாங்க. அந்த ஆளு இனிமே நம்ம இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடலாம். அந்த ஆள் இந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்காத ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்னன்னா, மித்த எல்லா மனுஷங்களோடையும் 1-2 பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவரோட உடம்புல 7 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற மனுஷங்க விதவிதமா இருக்காங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோ அரண்டு போயிடுறாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சாப்பிட போறாரு. போய் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு குண்டு உருவம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஹோனை போய் விசாரிக்க சொல்றாரு. நம்ம ஹோனுமே வாங்கோட மிஸ்ஸிங் கேஸ பத்தி விசாரிக்க இந்த குண்டு பயலுக்கு அப்படியே மூஞ்சில வேர்க்க ஆரம்பிக்குது. ஆனா இப்ப திடீர்னு ஒரு லேடி வந்து, ஏய் நான் சொல்றது அப்படியே சொல்லுடான்னு சொல்ல இவரும் அப்படியே சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இவனுக்குள்ள இன்னும் வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா, அது மட்டும் இல்லாம இவனுக்குள்ள இருக்கிற அந்த 7 பேரும் என்ன மாதிரி பர்சன் இருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. அவர் பேண்ட் மேல வேணுன்னு பிஸ் அடிக்கிறாரு. இந்த மாதிரி பிஸ் அடிச்ச உடனே இவனுக்குள்ள இருந்த ரகட் கேரக்டர் வெளியே வந்து நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு புழக்குது. ஆனா நம்ம ஹோன் அங்க வந்து, ஏய் இவருமே போலீஸ் தான், இவரோட பார்ட்னர், தயவு செஞ்சு மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவரை பாட்டு விட்டுட்டு இந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போயிடுறான். இவருக்கு மண்டையில சரியான அடி. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சாவன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்தமா வாங்கோட கண்ணை வச்சு 3 மறுபடியும் நடந்திருக்குல்ல. ஒண்ணு வந்துட்டு பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கும் போது அதுக்கு பாதுகாப்பா போன செக்யூரிட்டிகளை போட்டு தள்ளியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பார்லி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒவ்வொருத்தங்களா அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு இவரே நடிச்சு பாத்துக்கிறாரு. இப்படி நடிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதாவது ஒட்டுமொத்தமா 2 கொலை நடந்திருக்கு. அந்த 2 கொலையுமே வேற வேற பர்சன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணவன் ரொம்ப ரூத்லெஸ் ஆனவன். ஆனா செகண்டா சூப்பர் மார்க்கெட்ல அந்த பொண்ணை கொலை பண்ணான் பத்தியா, அவனுக்கு யாரையும் கொலை பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல, அவனுக்கு பணம் கிடைச்சா மட்டும் போதுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் அவன் இதை பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கணும். அவனுக்கு மட்டும்தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சு. அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹோனுக்கு அப்படியே அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோ போன் எடுத்து, கவலைப்படாத நான் வந்துருவேன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி இவர் பேசுறாரு. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா ஹோனும் சரி அவனோட ஒய்ஃபும் சரி ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவன் ஒய்ஃபை கூப்பிட்டு சாப்பிட வர மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹோனோட ஒய்ஃபுக்கு இவர் ஏன் லூசு தனமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஹோனோட பைக்கு அந்த இடத்துல நிற்கும். ஹோன் கிட்ட கேட்டுட்டு, நானும் என் ஒய்ஃபை வண்டியில் ஏறி போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஏறி ஊர் சுத்த போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வெயிட்ரஸ் வந்திருப்பாங்க. அந்த வெயிட்ரஸ் பார்த்து இவர் எப்பவுமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா தான் நடந்துக்குவார் அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு உண்மையிலேயே ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நீங்க எப்படி ஜோடியா வரீங்களோ அதே மாதிரிதான் அவரோட ஒய்ஃபோட அவர் ஜோடியா வந்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க வரவே இல்லை. இவருமே ஒய்ஃப் கூட இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சரி ஹோனும் சரி வாங்கங்கிற அந்த போலீஸ் ஆபீசர் மிஸ் ஆன அந்த காட்டுக்கு போறாரு. அந்த காட்டுக்குள்ள போனவனே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு வாங்கங்கிற அந்த போலீஸ் ஆபீசர் உயிரோட இல்லைன்னு. அவர் எப்படி செத்தான்னு பாக்குறதுக்காக இவர் இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு குழிய தோண்டி போன அதுல படுக்க சொல்றாரு. கொஞ்ச நேரம் இதுல படுத்துரு, உன் மேல மண்ணை தூக்கி போட்டு போயிடுறேன், கொஞ்ச நேரம் படுத்துருன்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போடியே சுத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணதுனால இன்ஸ்பெக்டர்காரன் எதையோ தேடிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே இதை தானே தேடுறப்பா அப்படின்னு கேட்க, ஓடி வந்து பார்த்தவரு இது இல்ல, ஆனா ஏன் துப்பாக்கியும் காணும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு காணாம போனது வாங்கோட துப்பாக்கி இல்ல இன்ஸ்பெக்டரோட துப்பாக்கி தானே. இதுக்கப்புறம் என்ன பண்றானா, நம்ம ஹோனோட வண்டியையும் அவரோட பேட்ஜ் அவரோட துப்பாக்கியில எடுத்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவ எங்க அப்படின்னு கேட்க, அங்க இருந்தவங்களும் அவர் வெளியே போயிருக்காரு. இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரி கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாருன்னு கேட்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன ராபரி கேஸ் அப்புறம் புட்டி கேஸ் மட்டும் தான் அவர் ஹேண்டில் பண்ணுவாரு, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ மறுபடியுமே இந்தியன்ஸ் கேஸ் ஏதாவது இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு அப்படின்னு கேட்க இல்லன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த இன்ஸ்பெக்டரோட லாக்கர் உடைக்கிறாரு. பார்த்தா அதுல நிறைய பணம் இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்குன்னு தனியா ஒரு செல்ஃப் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த லாக்கை உடைச்சா நிறைய இந்தியர்களோட கேஸை தான் இவரு எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா காட்டுக்குள்ள அனாதையை விட்டு நம்ம போனு எந்திரிச்சு பாக்குறான். எந்திரிச்சு பார்த்ததான் தெரியுது ஹீரோ தன்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். பத்தாவதுக்கு அவன் கையில வேற கன் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவர் வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹோனுமே ஹீரோட வீட்டுக்கு போய் கதவு திறங்குன்னு கத்துன்னு கத்துறான். ஆனா கதவு திறந்த மாதிரி தெரியல. இன்னொரு வழியா அப்படியே நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோ நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணத வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிறைய கிரைம் போட்டோஸ்லாம் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஹோனை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு போலீஸ். ஆனா இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். கற்பனையே இல்லாம ஒரிஜினலா வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹோனுமே
நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். நான் உங்களோட ஹஸ்பண்டோட தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட லைஃப் என்ன சொல்றாங்கன்னா, எது அவன் கூட வேலை பார்க்குறியா, அவனுக்கு வேலை போய் பல நாள் ஆச்சு, அவன் கூட ஒர்க் பண்ற, அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் கூட எல்லாம் அதிகம் வச்சுக்காத அப்படின்னு இவனுக்கு சொல்ல அப்பதான் நம்மளோட ஹோனுக்கே புரியுது பைத்தியக்காரனோட தான் நம்ம இவ்வளவு நேரம் சுத்தி இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இங்கிருந்து இப்ப அப்படியே கட் பண்ணா மறுபடியும் அந்த காட்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனவனே குழி தோண்டி புதைச்சிட்டு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸாக்டா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தான் நைட் இவங்க தேடிட்டு வந்து அந்த திருடனை பிடிக்க போகும்போது அந்த திருடன் இன்ஸ்பெக்டரோட கண்ணையே எடுத்துட்டு போயிருந்திருப்பான். இந்த விஷயத்தை பத்தி நம்மளோட வாங் போலீஸ்க்கு இதை போய் இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாரு, அப்படி பண்ணினா என்னோட ப்ரமோஷனுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இவருக்குள்ள இருந்த மித்த பர்சனாலிட்டி என்ன பண்ணுதுன்னா இங்க வாங்கோட கண்ணை புடுங்கி அவரே இங்கேயே போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கண்ணை வச்சு அந்த திருடனையும் போட்டு தள்ளலான்னு பார்த்து இருந்திருக்காங்க. உள்ள இருந்த அந்த பொம்பளை பர்சனாலிட்டி அதுபடியே தடுத்துருக்கு. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸோட சிஸ்டத்தையே ஆக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டரோட கன் நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல வாங்கோட கன் நம்பரை அப்படியே மாத்தி வச்சிடறாரு. சோ இப்போ காணாம போனது என்னதான் சோயோட கண்ணா இருந்தாலும் சிஸ்டமோட ரெக்கார்ட் படி வாங்கோட கன் தான் இப்ப தொலைஞ்சு போன மாதிரி இருக்கும். நடந்த அத்தனை மர்டரையுமே பண்ணது இந்த இன்ஸ்பெக்டர் தான், அத்தனை கொலையும் பண்ணிட்டு அத்தனை கொலையுமே பண்ணது இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை நடந்த இடம், திருட்டு போன எல்லா இடத்துலயும் இந்தியர்கள் யூஸ் பண்ற சாப்பாட்டு பொருள், இந்தியர்கள் திருடுறதுக்கு யூஸ் பண்ற டெக்னிக்னு எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கொலை நடந்த ஒரு இடத்துலயுமே வாங்கோட ஐடி கிடைக்கிற மாதிரியும் போட்டு வந்துருவான். இப்ப போலீஸ்காரங்களுக்கு கிட்டயே இந்த மாதிரி ஒரு ரூம்ல இந்திய திருடர்கள் இருக்காங்க, நீங்க வந்தா அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படியே குழியில இருந்து எந்திரிக்கிறான். இப்ப நம்ம ஹோனும் இவங்க சொன்ன அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா கண்ணாடிக்கு வெளியே நிக்கிறது நம்ம ஹோனுக்கு தெரியுது. இப்ப நம்ம ஹோன் அப்படியே அவனை துரத்திட்டு போனா ஆனா நம்ம ஹோனு ஒரு வண்டியில அப்படியே அடிபட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே டே நீ எங்க இருக்கு அப்படின்னு ஹோனுக்கு போன் பண்ண ஹோனுமே நடந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி ரோட்ல அவனை பிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ஹோனை பாக்குறான். ஆனா பார்த்தா இவனோட இன்னர் பர்சனாலிட்டி தான் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரியுது அது ஒரு அழுகிற சின்ன பையன். நம்ம ஹீரோவுமே நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொன்னா நம்ப அப்படின்னு சொல்ல இவன் மென்டலி இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால நம்ம ஹோன் இவன் சொல்ற எந்த விஷயத்தையுமே நம்ப மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே நான் சொல்றேங்க, நான் சொல்றதை கேளுங்க, அந்த ஆள்கிட்ட இனிமே பேசாதீங்க, நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹோனுமே மரியாதையும் பேஜையும் கண்ணியும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா இவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட இமேஜினரி ஒய்ஃபு வண்டியில இருந்து கீழே குதிச்சு இருந்திருப்பாங்க. இப்ப அப்படி இங்கிருந்து கட் பண்ணா ஹோட்டலை கட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல ஹீரோவோட ஒரிஜினல் ஒய்ஃபு என் ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா இந்த நம்பருக்கு வர கால் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்போ இமேஜினரியா தொலைஞ்சு போன ஒய்ஃபை தேடிட்டு அதே ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த வெயிட்டர்ஸ் கிட்டயுமே ஒய்ஃபை பாத்தீங்களான்னு கேட்க அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் காட்டினா அவங்க ஒய்ஃப் இவங்களுக்கு அடையாளமே தெரியல. அவங்க ஒய்ஃப்குள்ள இருக்கிற இமேஜினரி பர்சனா தான் இப்ப அவங்களுக்கு தெரியறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து அப்படியே போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அப்படிங்கிறத கட் பண்ணா ஹோன் அவனோட வீட்டுக்கு போய் அவன் ஒய்ஃப் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு எனக்கு இப்போ எப்படியாவது அந்த கன் தேவைப்படுது, இப்போ அந்த கன்னை மட்டும் நான் தொலைஞ்சு போச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அது கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ இது தவிர எனக்கு ஒரு வழி இல்லை, உன் கண்ணை கூடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹோன் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கன்ல இருக்கிற சீரியல் நம்பரை நான் செக் பண்ணணும், உன் கண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்க போலீஸ்காரரும் பயப்படாம எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் தான் ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல போய் சீரியல் நம்பரே மாத்திட்டாரு. ஸோ இந்த கன்னு இன்ஸ்பெக்டரோட தான் காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹோன் யார் நம்புறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல இன்ஸ்பெக்டர் சொல்றதோ உண்மை, நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பொய், அவன் ஒரு பைத்தியக்காரன் நினைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா அந்த இந்திய திருடனை பத்தி எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, என் கூட வந்தீங்கன்னா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இவரும் போறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு வேர் ஹவுஸுக்கு தான் போறாங்க. அந்த வேர் ஹவுஸ்க்கு இவங்க போகும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, டே அவனோட போகாத, அவன் தான் அந்த பாங்க கொன்னா, தயவு செஞ்சு அங்க போகாத அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா பெருசா இதை அவன் கண்டுக்கல. இப்ப அங்க போனோடனே இந்திய திருடனை பாக்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பாகுது. அங்க நிறைய மிரர் இருக்கிறதுனால சொல்றதுல மிகப்பெரிய குழப்பமே வருது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ வந்து சேர்றான். இப்ப இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. 3 டிடெக்டிவும் ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தங்க துப்பாக்கி வச்சு நீட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா அந்த திருடனை போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் ஹோ என்ன பண்றான்னா நம்மளோட ஹீரோவை பார்த்து சுட திரும்பி ஹோவை போட்டு தள்ளிடுறான். ஆனா ஹோவோட ஷோல்டர்ல மட்டும் தான் குண்டு இறங்கி இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்து இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்ஸ்பெக்டரை அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. இப்ப இவருக்கு பயங்கரமா ரத்தம் போனதுனால நம்ம ஹீரோவும் அங்க அப்படி செத்து போயிடுறான். நம்ம ஹோவோட இன்னர் பர்சனாலிட்டியான சைல்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுக்கு இப்போ ஒரு இன்னொரு பர்சனாலிட்டி வந்து இதெல்லாம் உனக்கு சாதகமா மாத்திக்கோன்னு அந்த கிரைம் சீனையே அப்படியே மாத்த ஆரம்பிக்கிறான். இப்ப இவன் ஒய்ஃபோடதுல
இருந்து தானே 2-3 புல்லட் போச்சு. ஸோ அவங்க ஒய்ஃபையும் கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி கிரைம் சீனை மாத்தி இவ அதுல பேர் வாங்கி இந்த கேஸ்ல இருந்து அப்படியே தப்பிச்சிடறான். இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.